ஒன்றாக பார்த்து வருவார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தோடு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கு ராகுல் காந்தி ஆர்வம் காட்டியிருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய 5 உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு முதல் கட்சியாக வந்து ஆதரவு தெரிவித்தார்கள். மற்ற கட்சிகளுடைய அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழகம் சென்று ஆதரவு கேட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகம் அலுவலகத்தை தேடி வந்து காங்கிரஸ் கட்சியினர் ஆதரவு கொடுத்து சென்றார்கள். அந்த அளவு ராகுல் காந்தி தாவேகா தலைவர் விஜயோடு நட்பு பாராட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த முடிவை எடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் விஜயனுடைய பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் பதவியேற்கக்கூடிய அந்த விழாவில் பங்கு பெறுவதற்காக தற்பொழுது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வந்திருக்கின்றார். சென்னை விமான நிலையத்திலிருந்து காவல்துறை பாதுகாப்புடன் ராகுல் காந்தி நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு விரைந்து கொண்டிருக்கின்றார். மற்றொரு பக்கம் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகின்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை சென்ட்ரல் அருகே இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை நெருங்கி இருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை சென்றடைய இருக்கின்றார். ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆளுநரும் புறப்படுகின்றார். ஆளுநர் அர்லேக்கர் இன்னும் சற்று நேரத்திலே வருகை தர இருக்கின்றார். ஆளுநர் வந்தவுடன் தலைமைச் செயலாளர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பார்கள். அதன் அடிப்படையிலே தலைமைச் செயலாளர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் அதே போன்று அவரோடு சேர்ந்து பதவியேற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற 9 அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். நாளை தினம் தமிழக சட்டப்பேரவையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள். தற்காலிக பேரவைத் தலைவர் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டு அவர் மூலமாக அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் நாளை சட்டமன்றத்திலே சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகாக சட்டமன்றத்திலே தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கையை தாவேகா தலைவர் விஜய் மேற்கொள்வார். ராகுல் காந்தி தமிழகம் வந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பதவியேற்பு நிகழ்வில் பங்கு பெறுவதற்காக வந்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோடு நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு தங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். தமிழகத்திலே திமுகவோடு நீடித்துக் கொண்டிருந்த கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வந்து இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல் உட்பட உள்ளாட்சி தேர்தல் இந்த அனைத்திலுமே தமிழக வெற்றி கழகத்தோடு தான் காங்கிரஸ் கூட்டணி என்று வெளிப்படையாக அந்த கட்சி அறிவிப்பு செய்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை நெருங்கி இருக்கின்றார். நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக சி ஜோசப் விஜய் எனும் நான் என்று குறிப்பிட்டு இன்னும் சற்று நேரத்திலே பதவியேற்க உள்ள நிலையில்தான் அந்த பகுதியை நெருங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய வாகனமும் பாதுகாப்பு வாகனமும் மிக மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல தொண்டர்கள் அங்கே காத்திருந்து விஜய்க்கு ஆரவாரத்தோடு வரவேற்பினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் செங்கோட்டையன் மலர்ந்த முகத்தோடு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் தொடர்ந்து கவனித்தபடி இருக்கின்றார். மூத்த அமைச்சராக இன்றைக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகின்றார். இதற்கு முன்பாக அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளுக்கு முக்கிய அமைச்சராக இருந்தவர். இந்த அமைச்சரவையிலும் கூட ஒட்டுமொத்த அமைச்சரவையையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்புடன் செங்கோட்டையன் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவருக்கு இருக்கக்கூடிய நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு பயன்படும் என்பதை தாவேகா தலைவர் விஜயும் கூட கூறியிருந்தார். தனக்கு வாக்களித்த மக்களுக்கு தொடர்ந்து தான் பரப்புரைக்கு சென்ற பொழுதெல்லாம் தன்னை பார்ப்பதற்காக திறந்து வந்து நின்று வரவேற்பளித்த மக்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்தபடி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். முதலமைச்சருக்கான பாதுகாப்பு வாகனங்கள், உயர் பாதுகாப்பு அதிகாரிகள், நவீன துப்பாக்கி ஏந்திய அந்த பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து முதலமைச்சர் பொறுப்பேற்று இருக்கின்ற தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய வாகனத்தை சுற்றிலும் வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நெருங்கி இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தமிழக வெற்றி கழக தலைவராக இல்லை, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தன்னுடைய பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றார். நாளைய தினம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் பேரவையிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். இன்று பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றார் முதலமைச்சராக. அவரோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சரானவுடன் 9 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். பல்வேறு கட்சியில் இருந்து வந்து இணைந்த ஏற்கனவே அரசியல் அனுபவம் கொண்டவர்களுக்கு மட்டும் அமைச்சரவையிலே இடம் தரவில்லை தாவேகா தலைவர் விஜய். தன்னோடு ரசிகர் மன்ற காலம் முதல் தொடர்ந்து வந்தவர்களுக்கு எல்லாம் உதவி செய்திருக்கின்றார். தமிழகத்திலே 108 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கின்றது தமிழக வெற்றி கழகம். உற்சாகத்தோடு தாவேகா தலைவர் விஜயனுடைய வாகனம் செல்லக்கூடிய அந்த வழித்தடத்திலேயே தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் டிவிகே என்கின்ற ஒரு முழக்கத்தோடு ஓடி வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். தமிழக அரசியல் களத்திலே திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வரும் என்றால் அந்த கட்சி 2 கட்சிகளின் கூட்டணியில் மட்டும்தான் இடம்பெற முடியும் என்பதை மாற்றி அமைத்து தனித்து அரசியல் களம் கண்டு 108 இடங்களிலே வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 3 மாதங்களுக்குள்ளாக தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம்.
சாலையினுடைய இரண்டு பக்கமும் தொண்டர்கள் நிறைந்திருக்கின்றார்கள். காவல்துறையினர் ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். தாவேகா தலைவர் விஜய் தற்பொழுது நேரு உள்விளையாட்டு அரங்கத்தை வந்தடைந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RV அர்லேக்கர் அவர்களும் வருகை தர இருக்கின்றார். தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய ஷாய்குமார் அவர்கள் ஆளுநர் வந்தவுடன் ஆளுநரை வரவேற்று முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் கோரிக்கை வைப்பார் தலைமைச் செயலாளர். அந்த கோரிக்கையினை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பெரும்பான்மை பலம் பெற்றிருக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மைக்கும் கூடுதலான பலம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய்க்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே திரையுலகிலே முன்னணி நடிகராக இருந்தவர். 3 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்சியை தொடங்கியிருந்தவர். கடந்த ஒரு 3-4 வாரங்களாகத்தான் தேர்தல் பரப்புரையிலே தீவிரமாக ஈடுபடக்கூடிய ஒரு சூழலுக்கு உட்பட்டிருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பல்வேறு மாவட்டங்களுக்கும் நேரில் செல்ல முடியவில்லை. SA சந்திரசேகர் மற்றும் விஜயனுடைய தாய் சோபா ஆகியோர் அந்த ஒரு மகிழ்ச்சியோடு அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். அவர்களுக்கு தனி இருக்கைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. SACயை பொறுத்தவரை தன்னுடைய மகனின் வளர்ச்சியில் எப்பொழுதுமே ஆர்வம் காட்டக்கூடியவர். தமிழகத்தில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் பெரிய அளவில் பங்கேற்பு செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய அந்த திரைத்துறை சார்ந்த பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் விஜயனுடைய தந்தை SA சந்திரசேகர் அப்படியல்ல. விஜய் 90களில் நடிக்க தொடங்கிய காலம் முதலே, அதாவது கதாநாயகனாக நடிக்க தொடங்கிய காலம் முதலே விஜய்க்கான திரைப்படங்கள், விஜய்க்கான கதைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஒருவராகவும் இருந்தார் என்பதையும் பார்த்து வந்தோம். எந்த சமையலும் ருசி